வெல்கம் டு சில்லி ஹேவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கருவேப்பிலை பூண்டு குழம்பு. இதை செய்கிறதுக்கு முதல்ல மண்சட்டியில் கடவுளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கங்க. கடுகு பொரியவும் முழு உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கங்க. கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு போட்டு ட்ரையாக மொறுமொறுப்பாக வறுத்துக்கங்க. வறுத்து எடுத்து வச்சுருக்க கடவுளுந்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலையும் போட்டு பிளெண்டரில் பவுடர் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பவுடர் ரெடி ஆயிடுச்சு, தனியாக வச்சுக்கோங்க. பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 10, எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி சாட்டே பண்ணிக்கோங்க. வதங்கின வெங்காயம் பூண்டு ஆறவும் பிளெண்டரில் அரைச்சிக்கோங்க. மண்சட்டியில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சீரக வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 5, மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காயவும் சீரக வெந்தயம் போட்டு தாளித்து மிளகாய் வத்தல், மிளகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு தேவைக்கு தோல் உரித்து போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. வதங்கவும் வெங்காயம் பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. தக்காளி 2 மிக்சியில் அடைச்சி ஊற்றிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ணி கொதிக்கவும் மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், புளி 1/2 கப், பவுடர் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம். வெல்லம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா கொதித்து திக்காகவும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எண்ணெய் தெளியவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றாமல் செய்கிறதுனால மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்ப இட்லி ஊத்தப்பத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.